நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் வெற்றி அடைந்து விட்டால் அந்த படத்தினுடைய பாகம் 2 எடுப்பது வந்து இப்போ ஒரு பெரிய கலாச்சாரம் மாறி இருக்குது. அப்படித்தான் பாகுபலி 2, பாகுபலி 1 விட பாகுபலி 2 வந்து பார்ட் 2 பெரிய பிரம்மாண்டமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதே போல் கேஜிஎஃப் 2, இப்போ அதன் தொடர்ச்சியாக புஷ்பா 1, புஷ்பா 2. புஷ்பா 2 வந்து கிட்டத்தட்ட 3 நாட்களில் 900 கோடி ரூபாய் இந்தியாவில் மட்டும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. 900 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய தொகைன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் வந்து பாட்னாவில் நடைபெற்றது. தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு கூடிய கூட்டத்தை விட கொஞ்சம் அதிக கூட்டமே அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்குடைய நடிகர்களுக்கு மைல்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து போயிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டமா எப்பா புஷ்பா 2 பிச்சிரும்ல அப்படின்னு எல்லாரும் படம் வர்றதுக்கு முன்னாடி விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த அல்லு அர்ஜுன், நான் கேரளா போனால் மலையாளத்தில் பேசுவேன், ஆந்திரா போனால் தெலுங்கில் பேசுவேன், அங்கே போனால் ஹிந்தியில் பேசுவேன், தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் தான் பேசுவேன், ஏன்னா அவங்கவுங்க ரீஜனல் பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசியிருந்தார். ரீஜனல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பேசினார். அதனால் அல்லு அர்ஜுன் மேலே தமிழ்நாடு ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கிரேஸ் உருவாச்சு. அதில் புஷ்பா 2 படம் எல்லாரையும் மகிழ்விக்கும் அப்படின்னு அந்த அப்படி முரட்டு தைரியத்தில் நம்ம தியேட்டர் பக்கம் நானும் போனேன். அதாவது கொழுப்படுத்த ஆடு கசாப்பு கடற்கிற வாசலில் போய் நின்றுக்கிட்டு, என்ன பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். பாய் விடுவாரா? வச்சு செய்வார்ல. சும்மா இருந்தாலே போய் கடை சந்தையில் போய் வாங்கி வெட்டுவாங்க. கசாப்பு கடை வாசல்லே போய் ஒரு ஆடு போய் ஆடிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு திரையரங்கத்துக்கு வந்த ரசிகர்களை, நம்பி வந்த ரசிகர்களை ரப்பையா பிரிச்சிருக்காப்ல. ரப்பையா யாரு? அல்லு அர்ஜுன். படம் ஆரம்பிச்சு 3 மணி நேரங்க கதற வச்சு செஞ்சாங்க. முதல் காட்சியில் 42 நாட்கள் சென்னையிலிருந்து ஒரு கப்பல் 42 நாட்கள் பயணப்பட்டு ஜப்பானுக்கு போகுது. அந்த கப்பலில் திறக்கிறாங்க, செம்மர கட்டையாக வந்து விழுது. உள்ள உடனே அவன் பாஸுக்கு ஃபோன் பண்ணுறான். பாஸ் இங்கே வந்து இந்த மாதிரி செம்மரக்கட்டையாக வந்து ரெட் சாண்டில் வந்து விழுந்திருக்கு அப்படின்றான். யாரா அவன் செம்மரக்கட்டையை கடத்தினது இதுக்குள்ளே அப்படின்போது அங்கே ஒரு இந்தியன் உட்காந்துருக்கான் அப்படின்றாங்க. நம்மளோட இந்தியன் தாத்தா தான் வரப்போறான்னு பார்த்தா தாத்தா வரல, அல்லு அர்ஜுன் வராப்புல. இந்தியன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அப்படின்னோடனே 42 நாள் இந்த ட்ராவல் பண்ணி சோறு தண்ணி சாப்பிடாம எப்படா ஒருத்தன் உள்ளே இருந்தான், அவன் எப்படா இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனை 42 நாள் ஏற்கனவே அவன் சோறு தண்ணி சாப்பிடாம கிடப்பான். அவனை வந்து ஒத்த காலில் கயிறை கட்டி தூக்குறாங்க கரகரன்னு மேலே. கொஞ்சம் கூட ஈவரைக்குமே இல்லாமல் ஜப்பான்காரன் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கான். 40 நாள் கழிச்சு அவன் கட்டி தொங்க விட்டா அவன் அங்கேருந்து அந்த கயிறை அறுத்துக்கிட்டு அவர் கீழே விழுந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய 42 பேரையும் அடிக்கிறாப்ல. 42 நாள் பட்னியாக கடந்து வந்த ஒருத்தன் 42 பேரையும் அடிச்சுட்டு ஜப்பானில் பேசுகிறான். எப்படா ஜப்பானில் பேசுகிறேன்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தன் கேட்டால் 42 நாட்கள் நான் ட்ராவல் பண்ணி வரும்போது 30 நாட்களில் ஜப்பான் படிப்பது எப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் பார்த்தா எப்படா இருக்குது? அப்போவே தேட்டர்லேருந்து வெளியே வந்திருந்தா நமக்கு வந்து ஆயுசில் 2 நாள் குறைஞ்சிருக்காது. இப்போ ஆயுசில் 2 நாள் குறைஞ்சிருக்குன்னா உள்ளுக்குள்ளே குட்டி ஹார்மோன் இருக்குமா, 1.5 லட்சம் ஹார்மோன் இருக்கான் நம்ம உடம்புக்குள்ளே. அதில் சின்ன ஹார்மோன்ஸ் என்னென்னா நம்மளை மகிழ்விக்கிற ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எப்போயாவது சுரக்குமா. இந்த மகிழ்விக்கிற ஹார்மோன்ஸ் எதில் சுரக்கும்? இளையராஜா பாட்டு கேட்டா, ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டா, இந்த சீமான் நம்ம பேச்சு கேட்டா, இல்லை நல்ல விஷயங்களை வந்து புத்தகத்தை படிக்கும் பொழுது, இல்லை வந்து நல்ல படங்களை பார்க்கும்போது இந்த குட்டி ஹார்மோன் சுரக்கும். அன்பாக இருக்கும்போது, குழந்தைங்களோட விளையாடும் போது, நல்லா இப்போ ஒரு பிரமிப்பை பார்க்கும்போது, கடல் அலைகளை பார்க்கும்போது குட்டி ஹார்மோன் சுரக்கும். அது நம்ம வாழ்நாளை அழகுபடுத்தும், அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பல 100 வருஷமாக நமக்கு 10 வருஷம் 15 வருஷமாக நமக்கு சுரந்த அந்த குட்டி ஹார்மோன்ஸ் எல்லாம் கொன்று புதைச்சி நமக்கு வந்து உடனடியாக அட்டாக் வர்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த புஷ்பா 2. முதல் காட்சியில் தப்பிச்சு ஒழுங்காக வந்திருக்கணும்ல. 190 ரூபா போனால் போயிட்டு போகுது, நமக்கு வந்து திருப்பதிக்கு குண்டியலுக்கு போட்டோம்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இல்லை, நான் வந்து தலையிலாகத்தான் சம்மர் அடிப்பேன், நான் வந்து படிச்சிருக்கிற போன பரம்பரைன்ட்டு திருப்பி படம் பார்க்க உட்கார்ந்துடைய விளைவு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு படத்தை 3 மணி நேரமாக எதுக்கு படம் எடுத்தாங்க, என்ன நோக்கத்துக்கு எடுத்தாங்க எது தெரியல. போது அங்கே போய் சந்தனத்தை கடத்துறாப்புல, ஜப்பான்லேருந்து வந்துடுறாப்புல. வந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி வந்து சொல்லுது, நீங்கள் அந்த மாதிரி சிஎம்ஐ வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாப்புல. சிஎம் பார்க்க போகிறீங்களா, அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படின்னு அவர் ராஷ்மிகா மந்தராவோ அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து சிஎம்ஐ பார்க்கறதுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இவர் ஒரு கடத்தல்காரன்,
சிஎம் பார்க்கறதுக்காக ஒரு அமைச்சரை கூப்பிட்டு போகிறாரு. போன இடத்துல அவர் வந்து எல்லாம் பேசுகிறாப்புல, நீ தானப்பா புஷ்பா, அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சிஎம் பேசுகிறாரு. உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கடத்தக்காரங்க கூட நான் ஃபோட்டோ எடுத்தா பெரிய அசிங்கமாக போயிருப்பா, தேர்தல் வர வரப்போகுது, அதெல்லாம் முடியாது அப்படின்றாப்புல. உடனே அவருக்கு வந்து அவமானமாயிருது. பப்பி சேமாயிடுறாப்புல ஆள். உடனே வெளியே வர்றாரு. வெளியே வந்து இப்போ பத்திரிக்கையாளர் நிற்கிறாங்க. என்ன ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு அம்மா கேட்குது, கடத்தல்காரன்ட்ட அந்த அம்மா கேட்குது, ஒரு ப்ரெஸ்ஸு. உடனே அவர் சொல்கிறாரு, ஜூலை 24 என் வீட்டுக்கே சிஎம் வந்து லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. ஒரு ஃபோட்டோவுக்காக சிஎம்ஏ மாற்றுறதுக்கு தயாராட்டப்பட. என் கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்ல, நான் ஃபோட்டோ எடுக்கிற சிஎம்ஐ வச்சிடுறேன், எப்படி என் கூட யார் ஃபோட்டோ எடுப்பாங்களோ அவனை சிஎம் ஆக்குறேன் அப்படின்றாப்புல. அட லூஸு, 180 ரூபா இருந்தால் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ வரைஞ்சிருக்கலாம். சரி, அந்த காலகட்டத்தில் 1990 95 எடுத்து படம் எடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோலாம் இல்லைனாலும் கூட ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு சிஎம் உருவத்தை வரைஞ்சி அல்லு அர்ஜுன் உருவத்தை வச்சு பக்கத்து நீ பொண்டாட்டி ஏமாற்றிருக்கலாம். 150 ரூபாயில் முடிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க, 5000 கோடி செலவாகும், நீ அவன்கிட்ட பேசு, புரோக்கர்கிட்ட பேசு, நான் அவனுக்கு காசு தரேன். எவ்வளோ செலவாகுன்றாரு, ஒரு 500 கோடி. 500 கோடி இல்லை, நான் 5000 கோடி தரேன், நீ சிஎம் ஆகிற அப்படின்னு ஒருத்தர் உருவாக்குறாப்புல. இந்த 5000 கோடிக்கு நீ எங்கே போவேன் அப்படின்னா அதுதான் படத்தினுடைய கதை. 5000 கோடிக்கு சிஎம் மாற்றணும். பொண்டாட்டி சொன்னதுக்காக போட்டோ எடுக்க போன இடத்துல சிஎம் போட்டோ எடுக்க மாட்ட முடியாதுன்னு சொன்னதுனால ஃபோட்டோ எடுக்கிற ஒருத்தரை சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு அவருக்கு 5000 கோடி செலவு பண்ணுறதுக்கு அல்லு அர்ஜுன் தயாராகிறாப்புல. அந்த 5000 கோடிக்கு என்ன பண்ணாருன்னா செம்மரத்தை கடத்துறாப்புல சித்தூர் மாவட்டத்தில். அப்போ எங்கே போய் டீல் போடுறது, இந்த செம்மரத்தை கடத்த விட மாட்டேன்னு சொல்லி அந்த பகத் பாசில் நிற்கிறாப்புல. அந்த பக்கம் அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, செம்மரத்தை கடத்த விடமாட்டேன்னு சொல்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பகத் பாசில் வில்லன். செம்மரத்தை கடத்தி வைக்கிற புஷ்பா இருக்கான் இல்லையா, அல்லு அர்ஜுன், அவர் ஹீரோ. நல்லா இருக்குல்ல, ஒழுக்கமான படம், சமூகத்துக்கு தேவையான படம், இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய படம். இந்த மாதிரி படம். கடத்துறவன் ஹீரோ, தடுக்கிறவன் இல்லை. சரி, இப்போ என்ன ஆயிருது, நேராக அங்கங்கே பேசி பார்க்குறாப்புல, மால்தீவ்ஸ் போகிறாப்புல. மால்தீவ்ஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஒரு கேங்ஸ்டரு அவரை பிடிச்சி இந்த மாதிரி நான் வந்து நான் உங்களுக்கு தர்றேன் சந்தனம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் வந்து உன்னால் முடியுமா அப்படின்னோட, உன்னால் முடியுமான்றாரு. நான் பல 100 டன் இறக்கி காட்டுவேன்றாரு. முடிஞ்சா நீ இறக்கி காட்டு அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு வாதம் போது உடனே அந்த வில்லன்ட்டு இவர் சவால் விடுறாரு, உன்னால் முடிஞ்சா ஒரு 10 டன்னு செஞ்சந்தனத்தை நீ வந்து வாங்கி காட்டு அப்படின்றாரு. உடனே அவர் ஒருத்தருக்கு ஃபோனை போடுறாரு. ஃபோனை போட்டு எனக்கு ஒரு 10 டன் வேணும் அப்படிங்கிறாரு. உடனே அடுத்த ஃபோனு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வருது, புஷ்பாவுக்கு வருது. புஷ்பா ஒரு 10 டன் தேவைப்படுது, நீ ரெடி பண்ணிடுவா அப்படின்னு கட் பண்ணுறாரு. திருப்பி அவர் இன்னொருத்தருக்கு அடிக்கிறாப்புல. இன்னொரு கடிச்சு 10 டன் வேணும்னு சொல்லி ஒரு பாய் ஒரு வடநாட்டு கண்டக்டர்ல. உடனே அவர் கட் பண்ணால் அவர் புஷ்பா அடிக்கிறாப்புல. எங்கே ஃபோன் அடித்தாலும் புஷ்பாவுக்கு வருது. அப்போ புஷ்பாவை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது, சந்தனத்தை கடத்தணும்னா புஷ்பா தான் ஒரே ஆள் அப்படின்னு அந்த வில்லன் புரிஞ்சுக்கிறாரு. சரி, எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ தருவேன், 2000 டன்னு 5000 கோடி அப்படிங்கிறாரு. 2000 டன்னு 5000 கோடியா, சரி ஓகே டீல் ஓகேன்றாங்க. 2000 டன்னு 5000 கோடிக்கு கடத்த போகிறாரு. எதுக்கு, சிஎம்ஐ உருவாக்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க. இப்போ அந்த 5000 டன்னு எப்படி ஒரு கடத்தினா இருக்கிறதா சுவாரஸ்யமான கதை. ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு 5000 டன்னை கடத்தியாச்சு, மரத்தை வெட்டியாச்சு, ரோடு வழியாக பிடிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காத்துக்கிட்டு இருக்காரு. புஷ்பா என்ன பண்ணுறாரு, ரோடு வழியாக வராமல் ஆற்று வழியாக வராரு. ஆற்று வழியாக எதில் வர்றாரு, படகுல வரல, லாரியில். அங்கே இதில் சொல்லி சட்டரை புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அணையில் சட்டரை க்ளோஸ் பண்ணி ஆற்றுல வர தண்ணியை தடுத்தாச்சு. இப்போ ஆற்றுக்குள்ளே லாரி வருது, ஒரு ஆயிரக்கணக்கான லாரிகளில் 2000 டன்னை கடத்திக்கிட்டு லாரி ஆற்றுக்குள்ளே வருது. அதாவது படம் பார்க்குற வரவெல்லாம் ஹெல்மெட்டை கலெக்டி வைக்கிற மாதிரி மூலனையும் கழட்டி வச்சுட்டு வந்துருக்கடா அப்படின்னு சொல்லி மிஸ்கின் ஒரு படத்தை சொல்லியிருந்தார். படம் பார்க்க வர்றீங்கல்ல தேட்டருக்கு, அப்போ ஹெல்மெட்டை மட்டும் கழட்டாதீங்க, மூளையும் கழட்டி போய் வச்சிருங்க அப்படின்னு. புஷ்பா படம் பார்க்கும்போது மூளை மட்டும் இல்லை, மூளை, இதயம், நுரையீரல், தண்டுவடம் எல்லாத்தையும் கழட்டி வச்சு ஒரு கூடு மட்டும் உள்ளே போச்சுன்னா அந்த கூடு மட்டும் உட்காந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாரியை தண்ணிக்குள்ளே ஓட்டுறாங்க, ஆற்றுக்குள்ளே ஓட்டுறாங்க, தண்ணிக்குள்ளே ஓட்டுற கூட ஆற்றுக்குள்ளே ஓட்டுறாங்க. லாரி போய்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா பகத் பாசில் டீம் வந்து ஒரு 10-15 ஜீப்பில் அந்த லாரிக்கு வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவர் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க பகத் பாசில், பாட்டில் தூக்கி போடும்போது டக்குன்னு சதம் கேட்குது ஆற்றுக்குள்ளே. என்ன ஆற்றுக்குள்ளே பாட்டில் போய் உடையிற சதம் கேட்குது, அப்போ ஆற்றுல தண்ணி இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லை தண்ணி இல்லை, தண்ணி வத்திருச்சு. அப்போ ஏன் ஆற்றுக்குள்ளே கடத்திடக்கூடாது, அப்போ தண்ணி இல்லாத இடத்துல லாரியை ஓட்டிருப்பான்னு உடனே ஒரு கணப்பொருத்தில் கழிவறில் இருந்தபோது அந்த யோசனை வருது. உடனடியாக வந்து ஜீப்பை கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே விடுறாப்புல. ஆற்றுக்குள்ளே விட்ட உடனே புஷ்பா நம்மளை தேடி வந்து அந்த டீம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே
அங்கேருந்து டக்குன்னு போடுறாப்புல போட்ட சட்டரை தண்ணி திறக்க சொல்லிடுறாரு. தண்ணி திறந்து தண்ணி கடப்படன்னு ஆற்று வந்துக்கிட்டு இருக்கு. ஜீப்பை புரட்டி போட்டுருது. நான் 10 அடி தூரத்தில் தான் லாரி போயிட்டு இருக்கு. லாரி அந்த தண்ணி ஒன்றும் செய்யாது. ஜீப்பை மட்டும் புரட்டி போட்டுச்சு. உடனே லாரி இந்த பக்கம் 2 பக்கம் போத்துக்கிட்டு சைடு வழியா பூந்துருச்சு. வந்து பார்த்தா திருப்பியும் பக்கத்து பாசிட்டு இடல போது பிடிச்சிடறாப்புல. கட்டையை பிடிச்சி மொட்டை கட்டையும் கொளுத்திடுறாப்புல, பறக்க விட்டுறாப்புல. கடைசியில் பார்த்தா நீ பிடிச்சதெல்லாம் டூப்ளிகேட் கட்டை. அப்போ புஷ்பா என்ன பண்ணலாம், எப்படி கட்டையை வந்து கடத்தலாம் அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டிகளை செஞ்சு மாட்டு வண்டியிலே கட்டையை கடத்திருக்கான். அதான் மாட்டு வண்டியில் கட்டையை கடத்தல, மாட்டு வண்டியவே சந்தனத்தை செஞ்சு கடத்திட்டான். கடத்தி கொண்டு போனால் தனுஷ்கோடிக்கு போகுது. தனுஷ்கோடியில் போய் ராமேஸ்வரம் போகுது. ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்கு கீழே வந்து படகுகள் கீழே கட்டையை போட்டு கடலுக்குள்ளேயே கட்டையை கரகரன்னு இழுத்து கொண்டு போய் இலங்கையில் போய் செத்துறாங்க. இலங்கையில் போனால் அங்கே நிற்கிறாப்புல புஷ்பா. இப்போ தான் இங்கே நின்றுட்டு இருந்தான் எங்கள் சித்தூரில். செத்த நேரத்தில் தனுஷ்கோடிக்கு போயிட்டான். செத்த நேரத்தில் இலங்கைக்கு போயிட்டான். அவன் கேட்குறான் பகவத் பாசி, என்னடா அவன் அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான் எங்கேயும் நிற்பானடா அவன், யாரா அவன் அப்படிங்கிறான். அதுதான்டா நாங்கள் கேட்குறோம், இங்கே நிற்கிறான் அங்கே நிற்கிறான் எங்கே நிற்கிறான் எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பங்குக்கு பகத் பாசி செய்கிறாப்புல. இப்படியே போய்கிட்டு இருக்குங்க. எப்போ தாயா முடிப்பீங்க அப்படின்னு சரி முடிக்க போகிறாங்கப்பா, கிளைமாக்ஸ் போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு திடீர்னு பார்த்தா வேஷம் போட்டு வந்து நிற்கிறாப்புல, பொம்பளை வேஷம். என்ன அது பொம்பளை வேஷம் போட்டு நிற்கிறாப்புலையா, என்ன விஷயமா இருக்கும்? ஏதோ நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டாப்புலையா, இல்லை வந்து நம்ம கர்நாடகாவில் வந்து ஏதோ அம்மன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, மாலை போட்டு போகிறாப்புலையா, வேஷம் போட்டு போகிறாப்புலையான்னு பார்த்தா இல்லை இந்த அம்மனுக்கு வேஷம் போட்டோம்னா நினச்சத நடக்குன்றாங்க. தீ மிதிப்பாங்க. சரி, தீ மிதிக்கும் போது காலில் தீ மிதிக்கிறான், இல்லை கையில் தீ மிதிச்சு வர்றேன். யார் அல்லு அர்ஜுன் கையில் தீ மிதிச்சு வந்து அவங்க என்ன சாமி இப்படி பண்ணுற சாமி அப்படின்னு அந்த அம்மா ராஸ்மிகா மந்தரான், என்ன சாமி இப்படி பண்ணுற, நீ ஏன் சாமி இப்படி ஆயிட்ட அப்படிங்குது அந்த அம்மா. இல்லைம்மா இல்லைத்தா, நான் உனக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ராஜிகர் மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. இன்னும் எதுக்கியா பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு பண்ணுறேன் அப்படி. பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னா தீ மிதிக்கணுமா? பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னா தீயில் பொம்பளை வேஷம் போட்டால் பொம்பளை பிள்ளை பிறந்துடும். நல்லா இருக்குப்பா உங்கள் யோசனை. பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னா பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு, இப்போ பெண்கள் வேஷம் போட்டுக்கிட்டு தீ மிதிச்சு வந்தால் பெண் பிள்ளை பிறந்துடுமா? சரி, ஆண் பிள்ளை அவன் சொல்கிறான், ஆம்பளை பிள்ளை பிறந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்போல்லாம் அவன் கேட்குறான். உடனே சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம ஃபேமிலி பேர் சர்நேம் கேட்பான். எனக்கு தான் சர்நேமே இல்லையே, எனக்கு தான் எங்கள் அப்பா தெரியாது, எங்கள் அப்பா பேர் யாருன்னு தெரியாது, அதனால் சர்நேம் வந்து நான் போட முடியாது. அதான் அப்பா தெரியும், அவங்க அப்பாவுக்கு நம்ம வந்து 2வது மனைவி அவங்க அம்மா, அதனால் அவங்க அப்பா பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி மூத்ததாரத்துக்கு பிறந்த மகன் வந்து சொல்லிட்டானா, அதனால் எங்கள் அப்பா பேரை போட முடியாது, பொம்பளை பிள்ளை பிறந்தா வேறு குடும்பத்தில் போய் அந்த பேரை போட்டுக்குவோம். டேய் 2024 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம்டா, இன்னுமாடா இதை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு சென்டிமெண்ட், இது குடும்ப பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த சென்டிமெண்ட்டை வலுக்கட்டமாக வச்சுருக்காங்க. அல்லு அர்ஜுனா பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாரா இல்லையான்னு தெரியல, இல்லை ஸ்கிரிப்ட் கேட்டாலும் தெரியல. இந்த படத்தை எடுத்த இயக்குனர் சுகுமாருக்கு கொஞ்சமாவது இந்த பகுத்தறிவு, சுயமரியாதை, மூடநம்பிக்கை, இந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எதுவுமே தெரியாது. எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதை விட பெரிய குடும்பம் என்னென்னா, அங்கே அவருடைய மூத்த தாரத்து பெரியாத்தா மகன் இருக்கான்ல, அவன் மகளை வந்து ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துறான். அவனும் அந்த மாதிரி பெண்கள் வேஷம் போட்டு வந்திருக்கான். அவன் கையை பிடிச்சி இழுத்த உடனே வெறி ஆகிட்டாப்புல. யார் கையடா யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு 20 நிமிஷத்துக்கு அவன் 50 வரையும் போட்டு சாத்தி எடுத்து நொறுக்கி அவங்கள வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடும் கோவத்துக்கு ஆளாயிடுறாப்புல. சண்டை சரி முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கு செம்மரத்துக்கும் இதுக்கு என்னையா சம்மந்தம், செம்மரம் கிடத்துன என்னாச்சு, அந்த சிஎம் ஆக்கணியா ஆக்கலைன்னா பக்கம் அடித்து படுத்திக்கிட்டு இருக்காப்புல. திடீர்னு பார்த்தா அதில் கடுப்பானவன் அந்த பையன் யாருன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய சென்ட்ரல் மினிஸ்டருடைய மகன். அந்த சென்ட்ரல் மினிஸ்டருடைய மகன் என்ன பண்ணான்னா, அவன் கடும் கோவத்துக்கு ஆளாகி இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ சிஎம் ஆனது அந்த விவரம், அந்த 5000 கோடி மேட்ரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இதை முதல்ல எடுத்து முடிச்சிடுறோம், அப்புறம் அதை எடுப்போம் அப்படின்னு டேரக்டர் சொல்லிப்பார் போல இருக்கு. உடனே இந்த பக்கம் போயிட்டாங்க. பொண்ணை கையை பிடிச்சி இழுத்த உடனே இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பார்த்துருக்க முடியாது. இந்திய சினிமாலேயே 100 வருஷம் இந்திய சினிமாவில் இதுதான் கதை. வில்ல ஹீரோவுடைய அக்கா, தங்கச்சி, அம்மா, பொண்டாட்டி எல்லாத்தையும் கடத்தி போயிடுவான். ஹீரோ போய் மீட்டு எடுப்பார். இதானே அதே தான் இந்த படத்துலையும். அதாவது அண்ணன் மகளை பேசவே பேசாத, இவனை ஒதுக்கி வச்ச, அப்பா பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன, அப்பா செத்து போன அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன அண்ணன் மக மேலே அம்புட்டா பாசம் பிள்ளைக்கு. என் மகளே நீ கடத்திட்டியாடா, என் மகளை கடத்துறவன் 10 நிமிஷத்தில் என் 1 ஹவரில் என் மகளை கொண்டு விடலைன்னா ரப்பையா அவங்கள பிரிப்பண்டா அப்படின்னு புஷ்பா கிளம்புறாப்புல. அது எங்கே போய் கிளம்புறாரு? மீடியாவில் போய் சொல்கிறாரு. மீடியாவில் வந்து லைவில் சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸு, இந்த சிஆர்பிஎஃப் எல்லாமே லாலிபப் சாப்பிட்டு ஓரமாக உட்காந்துருந்தாங்க. புஷ்பா போயிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டாப்புல. ஏன்னா ஏற்கனவே 2000 கோடி வியாபாரம் பண்ணதில் அவன் ஹெலிகாப்டர் அங்கே தூக்கிட்டு வந்துருப்பாப்புல. அந்த 2000 அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நேராக அவன் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சான்.
யாரு கடத்திட்டு போனவர்கள் அண்ணன் மகளை கடத்திட்டு போனவன் லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு தான் போயிருக்கான் புஷ்பாவுக்கு. 1999 கதை நடந்தாலும் கூட லைவ் லொகேஷன் அப்பெல்லாம் இருந்துச்சு, கூகுள் இருந்துச்சு, வாட்ஸ்அப் இருந்துச்சு. லைவ் லொகேஷனில் போய் இறங்கிடுவாப்புல ஆள் உள்ள சரசரன்னு. அதுவும் கரெக்டாக ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரியே ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே. சரசரன்னு உள்ளே இறங்கிடுவாப்புல ஒரு செட்டப்பில். அங்கே போனால் காலி கீழே இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமான செட்டப்பில். சரி அடிச்சு பிள்ளைய தூக்கிட்டு வர போகிறாப்புல அப்படின்னா கையும் காலையும் கட்டி போட்டுருவாங்க. ஏற்கனவே இவன் வந்து கையை கட்டி போட்டால் சண்டை போடுவான், காலையும் கட்டிடணுன்னு ஒரு பக்கம் கையை கட்டிடுறாங்க, இன்னொரு பக்கம் காலை கட்டிடுறாங்க. இப்போ எப்படா நீ அட்ரா பாப்பணுன்னு கையையும் கட்டினாலும் காலையும் கட்டினா கூட அடிப்பான்டா. அதாவது 9 கிரகங்களும் உச்சத்தில் இருக்க ஒருவன் செல்போன் இருந்தும் பேசுவான் இல்லாமலும் பேசுவாங்கிற மாதிரி கையையும் காலையும் கட்டி போட்ட அப்புறம் இந்த நம்ம விரால் மீன் இருக்கு பாருங்க, வீட்டில் வாங்கிட்டு வந்து வெட்டும் போது நலுக்கிட்டு சலக்கு புழக்கணும் வெளியே போகும். அது மாதிரி தலையை வச்சு கோதி போறாப்புல. சுறா படத்தில் நம்ம விஜய் வராப்புல இப்படி ஜம்ப் பண்ணி அது மாதிரி இப்படி கை கட்டியிருக்குங்க. கை கட்டி ஒரு 150 பேர் அடிப்பான், 150 பேர் அடிச்சுட்டு அவன் குரலையை கடிச்சு துப்புறது. பிதாமகன் படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. கடைசி கிளைமாக்ஸை கடிச்சு 150 பேர் குரலையும் கடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் எல்லாம் அடிச்சு முடிஞ்சுப்பா இந்த பிள்ளையை காப்பாற்றிடுவான் போல இருக்குப்பா அப்படின்னு பார்த்தா கடைசி 250 வந்து இறங்குறாங்க. அவன் இவங்க காக்கி நாடனா அவங்க பாவாடை நாடாவான். அங்கிருந்து வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கி அவன் பார்த்தா யார் இந்த பையனுடைய அப்பா. பையன்தான் காவாலி பையன், தலையில் அடித்து அவன் திருத்துவான்னு பார்த்தா அவன் அப்பா அதை விட காவாலி பையனாக இருக்கான். அவன் நீ காவாலியா அப்படின்னு அவன் வந்து இறங்க திருப்பி டேய் என் மகனுக்கு என் மகனை தான் கொண்டுட்டேன், என் தம்பி இருக்கதா ஆச்சு அப்படின்னு அவன் தம்பியை உயிரோடு விட்டுருப்பேன். அவன் பேசுகிறான், அவன் பேசி என் மகனை தான் கொண்டுட்டேன், என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுனோடனே தம்பி ரெண்டா பொழந்து புடையர்னு போட்டு விட்டுட்டு தம்பிக்கும் அவர் மகனுக்கும் அவர் திதி கொடுத்துட்டு இருக்கா யாரு மினிஸ்டர் ஜெகதீஷ் பாபு உள்ள வந்து அந்த படம் விளங்கினதா கதை உண்டா பைரவா படத்து இல்லை முடிஞ்சு சோழி முடிஞ்சு அவரை தூக்கி வச்ச உடனே அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் இவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம். யார் கடத்திட்டு போன பொண்ணுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணுறாங்க. 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருது. அப்பா பேரை நீ போட்டுக்கப்பா அப்படின்னு அண்ணன் விட்டு கொடுத்துட்றாப்புல. உடனே புஷ்பா உட்காந்து கலங்கி அழுதுகிட்டு இருக்காப்புல. ஐயோ அப்பா என் தாய் சாமி நீ அழக்கூடாது சாமின்னு அந்த அம்மா ராஸ்மிகா மந்தானா உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் மருந்து தடவிட்டு உட்காந்துருக்கு. உடனே எல்லாம் முடிக்க போகிறாங்கப்பா படத்தை எந்திரிச்சிருவோம் கார் பார்க்கிங் ஓடிடுவோம்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு பூங்குத்து வந்து அந்த வீட்டு வாசல் வைக்கிறாங்க. அந்த பூங்குத்துக்குள்ளே டேஞ்சர்னு ஒரு மண்டை தெரியுது. இங்கே உட்காந்து இவன் யார் ஜெகதீஷ் பாபு புது இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பகத் பாசில் என்ன ஆனான்னு கேட்குறீங்களா? இந்த படம் பார்த்துட்டு நாம் என்ன ஆனமோ அவன் தான் பகத் பாசில் ஆனான். பைத்தியம் ஆயிட்டாங்க. சந்திரகட்டையை பிடிக்க போன ஆர்மி ஆஃபீஸரு சந்திரகட்டையை பிடிக்கல, போலியான கட்டையை தான் பிடிச்சாருன்னு சொல்லி போலியான கட்டையை அப்புறம் கொளுத்திட்டு அவரும் செத்து போயிடுவாப்புல. கடைசியில் பார்த்தா இந்த வீட்டில் பாம்பு வச்சுட்டேன்னு சொல்லி ஜெகதீஷ் பாபு அங்கே வந்து அங்கே பாம்புடைய ரிமோட் அமுக்க இவங்க கல்யாண வீட்டில் பாம்பு வெடிக்க போட்டு இந்த ஸ்டோரி ரிட்டன் பை சுகுமார் அப்படின்னு போட்டு புஷ்பா 3 தி ராம்பேஜ், புஷ்பா 3 வெறித்தனம் அப்படின்னு சொல்லி இது வந்து புஷ்பா ரைஸா புஷ்பா ரூலா, இது வந்து புஷ்பா வந்து ராம்பேஜ்னு சொல்லி 3வது பாகத்துக்கு லீடு கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. அதாவது 3வது பாகம் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருப்போம்னு நினச்ச பார்த்தியா, உன் தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். சும்மா எதையா சொல்லிட்டு இருக்காதியா, புஷ்பா படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சில ரிவ்யூவர் சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறத நம்பி யாராவது ஒரு தடவை பார்க்கலான்னு முடிவு பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து